ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வாழைப்பூ குழம்பு. இது சாதத்துக்கு, இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு ஒரு வாழைப்பூ நான் எடுத்துக்கிட்டேன். வாழைப்பூவை முதல் நாளே அதில் இருக்க நரம்பு எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுறணும். நல்லா தண்ணி கொதித்ததுமே நம்ம ஆஞ்சி வச்சுருக்க அந்த வாழைப்பூவை அதில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அல்லது 20 நிமிஷமாவது அதை நல்லா வேக விடணும். அது நல்லா வெந்தால் தான் நம்ம குழம்புல சாப்பிட்றப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு பழுத்த தக்காளி 1 எடுத்துக்கிட்டேன். அதை ரெண்டையும் நம்ம பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நான் 1 டம்ளர் கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் இருந்தால் போதும். கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அடிச்சிடக்கூடாது. அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு பருப்பு போட்டு தாளிக்கணும். கடுகு பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் போடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளித்து விட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுருங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நல்லா போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடணும். அதோட பச்சை வாடை போகிற தண்ணிக்கு நல்லா வதக்கி விடணும். இதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் ஆனோடனே கொதித்து வந்துச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்ச வாழைப்பூவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பாலையும் இதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் கொதித்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான வாழைப்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு, இட்லிக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.